காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாளே என் நெஞ்சில். காதலின் தீபம் ஒன்று என ஊட்டியில் துணை நடிகையோடு காதல் சுகுமாரன் டூயட் பாடிய காட்சிகள்தான் இவை. காதல் படத்தின் மூலம் பிரபலமான நடிகர் சுகுமாரனுக்கு 3 ஆண்டுகளுக்கு முன்பு கணவரை பிரிந்து 2 குழந்தைகளோடு வசித்து வந்த துணை நடிகையோடு பழக்கம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. சுகுமாரன் தனக்கு திருமணமாகி விவாகரத்து ஆகிவிட்டதாகவும் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் என துணை நடிகையை காதலித்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து சுகுமாரன் துணை நடிகைக்கு காலில் மெட்டி அணிவித்தும் இருவரும் ஒன்றாக ரீல்ஸ் போட்டும் காதல் ஜோடிகளாக வலம் வந்தனர். பர்த்டே பார்ட்டிகளுக்கு கூட தன்னையே மனைவியாக சுகுமாரன் அழைத்து சென்றதாக துணை நடிகை தெரிவித்திருக்கிறார். பின்னர் சுகுமாரன் துணை நடிகையிடம் அடிக்கடி பணம் கேட்டு வந்ததாகவும் துணை நடிகை தனது நகையை அடமானம் வைத்து பணத்தை கொடுத்து வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. ஜானு, இந்த மாதம் இந்த மகளுக்கு ஸ்கூலுக்கு ஃபீஸ் வாங்கின காசு 2-3 கமிட்மெண்ட்லாம் இருக்குது. ஒரு 10 நாள் மட்டும் டைம் கேளு, இப்போ இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருவோம். அதாவது 2-3 தேதி ஷூட் இருக்குது. அதில் ஒரு பேமெண்ட்டை வாங்கி நான் அப்படியே மொத்தமாகவே கொடுத்துட்றேன். நீ ஒரு இது மட்டும் டைம் கேளு, எனக்கு நான் உனக்கு நாளைக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் போட்டு விட்றேன் அந்த 20 ரூபாய்க்கு. அந்த 2ஆம் தேதி 3ஆம் தேதியில் நான் வந்து மொத்தமாக அந்த காசு கொடுத்துருவேன். அது மட்டும் கொஞ்சம் கேளு எனக்காக. பின்னாளில் சுகுமாரன் மொபைலில் துணை நடிகையை பிளாக் செய்து ஏமாற்றி விட்டதாக அவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். ஜானு, நீ ஏதோ கோவத்தில் பேசுகிற, என்ன வாத்தத்தில் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும். நீ என் செல்லக்குட்டி, என் வெள்ளைக்கட்டி. என்ன சொல்கிறது, நான் வந்து உன்னை அப்போயே கேட்டேன். நான் உன்னை வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரி நான் எதுவுமே பேசலை. அது மனசார பேசுறது கிடையாது. நான் எப்பவுமே உள்ளே ஒன்று வச்சு பேசவும் மாட்டேன். அதுக்கப்புறம் வந்து நீ எப்படி புரிஞ்சுக்கிற அப்படின்னு எனக்கு தெரியவும் இல்லை. நீ சின்ன பொண்ணு மாதிரி, நீ சின்ன பொண்ணு இல்லை என் செல்லக்குட்டி. உன் குரலை கேட்கணும்னு நினச்சேன். நல்லவேளை நீ பேசிட்ட, உன் குரலை கேட்டுட்டேன். Have a great day, wonderful day. கணவன் மனைவி போல பழகிவிட்டு 6-7 லட்சத்தை சுகுமாரன் சுருட்டிவிட்டு தன்னை தூக்கி எறிந்து விட்டதாக கதறிய துணை நடிகை விரக்தியில் விஷமருந்தியுள்ளார். உயிர் பிழைத்த துணை நடிகை மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் இந்த வழக்கு தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள்.